ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குறிஞ்சி பாட்டில் வர 3வது பாடல் என்னன்னு பார்க்கலாம். இந்த பாட்டில் வேலிக்கு பின்னாடி, அதாவது இப்போ காம்பவுண்ட்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நின்றுட்டு இருக்க ஹீரோக்கு கேட்குற மாதிரி ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஹீரோ பற்றி சொல்கிறாங்க. அதுதான் இந்த பாட்டில் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்பான கிளைகள் உடைய குறிஞ்சி செடியில் இருக்க குறிஞ்சி பூவில் நிறைய தேன் இருக்கும். அதை எடுத்து வாழற வண்டு இருக்கிற நாட்டை சேர்ந்த என்னோட ஹீரோ இந்த இடத்துல ஹீரோயின் நாடுன்னு சொல்கிறது ஒரு மலை பிரதேசம். ஏன்னா குறிஞ்சிப்பூ மலை பிரதேசத்தில் தான் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்க மலை பிரதேசத்தை சேர்ந்த என்னோட ஹீரோ மேலே இருக்க லவ் எப்படிப்பட்டதுன்னா, அது பூமியை விட பெருசாக இருக்கும், வானத்தை விட உயர்ந்ததாக இருக்கும், அளக்க முடியாத கடலோட ஆழத்தை விட ஆழமாக இருக்கும், அதாவது டீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்க ஹீரோக்கு கேட்குற மாதிரி ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அந்த பாட்டு என்னன்னா, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரல வின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. இதை எழுதினது தேவகுலத்தார். இந்த பாட்டு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. அப்போ இருந்த மாதிரி பேசுறதுக்கே வைக்கப்படுற பெண்கள் இப்போ இருக்காங்களான்னு தெரியல. இப்போ எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லிடுறாங்கல்ல. 3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்குல. சரி, இந்த மாதிரி சீன் தமிழ் சினிமாவில் எதுலையாவது இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் இருக்க அடுத்த சீன் என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.